வணக்கம். ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு சின்ன ஆனா பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது நம்மள மாதிரி வரி கட்டுறவங்களுக்கு வேலையை ரொம்பவே சுலபமாக்க போகுது. அத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு சின்ன சேஞ்ச் மாதிரி தான் தெரியும். ஆனா இதனால கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் அடேங்கப்பா ஏராளம். உங்களுக்கு எப்போவாது இந்த பயம் வந்திருக்கா? ஐயோ, கவர்மெண்ட்ல இருந்து வர முக்கியமான ஜிஎஸ்டி நோட்டீஸை எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமோன்னு. நம்மளே பல பேருக்கு இந்த டென்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சின்ன மெசேஜை பார்க்காம விட்டா கூட அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். கரெக்டா? இப்போ அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த புது அப்டேட் வந்திருக்கு. ஓகே, இந்த புது அப்டேட்டோட அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பழைய சிஸ்டம்ல என்னதாயா பிரச்சனை இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அவ்வளவு குழப்பமா இருந்துச்சு, அதனால என்னென்ன சிக்கல்கள்லாம் வந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. பழைய சிஸ்டமோட பெரிய தலைவலியே இதுதான். தகவல்கள் 2 தனித்தனி டேப்ல சிதறி கிடந்துச்சு. எது முக்கியம் இல்ல, எதை முதல்ல பார்க்கணும்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஆனா இப்போ அடட, எல்லாமே ஒரே இடத்துல ஒரே டேப்ல வந்துருச்சு. ரொம்ப சென்ட்ரலைஸ்டா, ரொம்ப தெளிவா இருக்கு. இதுதான் கேம் சேஞ்சர். பிரச்சனையோட ஆணிவேரே இந்த 2 டேபோட பேர் தான். ஒன்னு நோட்டீஸ்கள் மற்றும் ஆர்டர்கள், இன்னொன்னு கூடுதல் நோட்டீஸ்கள் மற்றும் ஆர்டர்கள். ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு சொல்லுங்க பாப்போம். இதனால என்னாச்சு? பாதி பேர் ஒன்றை மட்டும் செக் பண்ணிட்டு இன்னொன்னு கவனிக்காம விட்டுடுவாங்க. இதனால தேவையில்லாத டென்ஷன், ஃபைன்னு வரிசையா வந்துட்டே இருந்துச்சு. இந்த சின்ன குழப்பம் நினைக்காதீங்க. இதனால வந்த விளைவுகள் ரொம்பவே சீரியஸ். ரொம்ப முக்கியமான ஸ்க்ரூட்னி நோட்டீஸ், டிமாண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணதால கரெக்ட் டைம்ல டிபார்ட்மெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியாம போச்சு. ரிசல்ட், தேவையே இல்லாம ஃபைன் கட்டுறது, சில நேரங்கள்ல கோர்ட் கேஸ்னு பெரிய பிரச்சனை வரைக்கும் போயிருக்கு. சொல்லப்போனா இது ஒரு நைட்மேர் மாதிரி இருந்துச்சு. சரி, போதும் பழைய கதை. இப்போ இந்த எல்லா தலைவலிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அந்த ஹீரோ என்ட்ரிய பார்க்கலாம். அதாவது நம்ம புது அப்டேட். இந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான தீர்வு எப்படி எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த தீர்வு ரொம்ப சிம்பிள். இந்த புதுசா வந்த நோட்டீஸ்கள் மற்றும் ஆர்டர்கள் டேப் தான். இனிமே ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்ற சின்ன நோட்டீஸ்ல இருந்து பெரிய ஆர்டர் வரைக்கும் அத்தனையுமே இந்த ஒரே இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். இனிமே நீங்க அங்க இங்கன்னு போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல. இதுதான் உங்களுக்கான ஒரே சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். கவர்மெண்டோட நோக்கம் ரொம்ப கிளியர். நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் வேலையை ஈஸியாக்கணும். எந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு தேடாம எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ட்ராக் பண்ண வைக்கணும். இது முழுக்க நம்மளோட வசதிக்காக கொண்டு வந்த ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை பயன்படுத்துறது கஷ்டமா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அடுத்ததா இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள்னு? ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். முதல்ல வழக்கம் போல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மேல இருக்கிற சர்வீசஸ் மெனுவுக்கு போய் அதுல யூசர் சர்வீசஸ் செலக்ட் பண்ணுங்க. கடைசியா அங்க இருக்கிற வியூ நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், எல்லாமே உங்க கண் முன்னாடி ஒரே ஸ்கிரீன்ல இருக்கும். இந்த புது டேஷ்போர்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஏற்கனவே வந்த நோட்டீஸ் என்னாச்சு, அதுக்கு நீங்க பதில் அனுப்பிட்டீங்களா இல்ல அனுப்பணுமா, ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சா, இப்படி பெண்டிங்ல இருக்கிறது முடிஞ்சதுன்னு எல்லாத்தோட ஸ்டேட்டஸையும் ஒரே இடத்துல செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த டெக்னிக்கல் சேஞ்ச்னால உங்களுக்கு, அதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன நேரடியான நன்மைகள் இருக்குன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட், ட்ராக்கிங் ரொம்பவே ஈஸியாயிடுச்சு. எல்லா நோட்டீஸையும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடைசி தேதியையும், நீங்க கொடுத்த பதில் அண்ட் ஸ்டேட்டஸையும் ஒரே இடத்துல ஒரே டேஷ்போர்ட்ல ட்ராக் பண்ணலாம். இனிமே ஒரு சின்ன அப்டேட் கூட உங்க கண்ணிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எல்லாத்தையும் இப்படி ஈஸியா ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்? டெட்லைன் மிஸ் ஆகிற ரிஸ்க் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். ரிஸ்க் கம்மியானா தேவையில்லாத அபராதம், சட்டச்சிக்கல்கள் இதெல்லாம் வராது. நிஜமா சொல்லணும்னா இது உங்க பிசினஸ் டென்ஷனை குறைக்கிற ஒரு பெரிய விஷயம். மூணாவதா, முக்கியமா டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், வக்கீல்கள், இவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும். இதனால சட்ட ரீதியான பதில்களை தயார் பண்றதுக்கும் சரி, கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு சின்ன மாற்றம் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வேலையை தலைகீழா மாத்த போகுது. இனிமே டெட்லைன் டென்ஷனே கிடையாது. எந்த நேரத்தில் ஆடிட் வந்தாலும் நீங்க ரெடியா இருப்பீங்க. லீகல் ரிப்ளை தயார் பண்றது ரொம்ப சிம்பிள் ஆயிடும். முக்கியமா எந்த கேஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு உங்களுக்கு 100% தெளிவு கிடைக்கும். சரி, இப்போ இந்த சூப்பரான வசதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை எப்படி நம்ம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறது? அதுக்கு ஒரு முக்கியமான டிப் இருக்கு, அதை பார்க்கலாம். பாருங்க, இது நேரடியா கவர்மெண்டே சொல்ற அட்வைஸ். வரி கட்டுறவங்களும் சரி, அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸும் சரி, இந்த டேப்பை ரெகுலரா செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த வசதி இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது, நம்ம அதை ஆக்டிவா யூஸ் பண்ணணும். அதனால இதை ரெகுலரா செக் பண்றது ரொம்ப முக்கியம். என்னோட சஜஷன் என்னன்னா, இதை ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க.
முடிஞ்சா தினமும் இல்லனா குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணி இந்த டேப்ல புதுசா ஏதாவது வந்திருக்கான்னு ஒரு 2 நிமிஷம் செக் பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன தகவல் கூட மிஸ் ஆகாது. இது உங்க பிசினஸ்க்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு நல்ல பழக்கம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான ஒரு கருவி இருக்கு. இந்த புது கிளாரிட்டியையும் சிம்பிளிசிட்டியும் வச்சு உங்க பிசினஸ் கம்ப்ளைண்ட்ஸை இன்னும் எப்படி ஸ்ட்ராங்கா, இன்னும் எப்படி பெட்டரா மாத்த போறீங்க? யோசிங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க.